ஃபாஸ்ட் மெசஞ்சர் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்களுடைய ஒற்றந்துரை பேசுறேன். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா வைரல் ஆயின்னு இருக்க ஒரு டாபிக், ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக். அதுவும் சொல்லப்போனா நார்த்ல, அதுவும் எஸ்பெஷலி டெல்லியில அது இன்னைக்கு ரொம்ப ஒரு பேசு பொருளாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது என்னத்தை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜேபி. என்னப்பா இது பிஜேபி கேள்விப்பட்டிருக்க, சிஜேபின்னா என்னன்னு பார்த்தீங்களா? சிஜேபி அப்படின்றது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அப்படி ஒரு அரசியல் கட்சியா அப்படின்னு பாக்குறீங்களா? இது ஒரு அரசியல் கட்சி இல்ல, இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆட்டம். ஒரு வெப்சைட் முதல்ல ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் சோசியல் மீடியாலலாம் இது பரவச்சு. எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது மே 2026 ஆரம்பிச்சாங்க. இது ஆரம்பிக்கிறதுக்கான காரணம், ஒரு கட்சியா ஆரம்பிக்காம இப்படி ஒரு மூவ்மெண்ட் ஆட்டம் ஒரு வெப்சைட் மூலமும் மற்ற சோசியல் மீடியா மூலமா ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே 2026 இந்திய உச்ச நீதிமன்றத்துடைய ஒரு பெஞ்ச் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க, இனாகரேஷன் வந்துச்சு. அப்போ அதில் கலந்து கொண்ட உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியான சூரியகாந்த் அவர்கள் பேசும்போது, இன்றைய அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ் இருக்காங்களா, அதாவது வேலையில்லாத இளைஞர்களெல்லாம் காக்ரோச், அதாவது கற்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். ஏன் அப்படி பேசினார் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு இருக்கிற வேலையில்லாதவர்கள் இளைஞர்கள்லாம் அந்த அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ்லாம் மெயினா சோசியல் மீடியாலே உழுந்து கிடக்குறாங்க. அப்புறம் ஜேர்னலிசம் பண்றேன்னு சொல்லிடுறது, அப்புறம் சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்டி ஆக்டிவிஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கிற சிஸ்டமையும் இவங்க தான் ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், அதான் யூத் எல்லாம் காக்ரோச்சஸ் ஆட்டம், அதான் கற்பாம்பூச்சிங்களாட்டம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி ஒரு பேச்சை பேசினோடனே இது ரொம்ப பெருசா வெடிச்சிருச்சு. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை பார்த்து இப்படி சொல்லலாமான ஒரு பேசு பொருள். பலரும் இதை பத்தி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் இந்த சீஃப் ஜஸ்டிஸை திட்டவும் ஆரம்பிச்சாங்க சோசியல் மீடியால. இந்த சமயத்துல தான் யூகேல இருக்கக்கூடிய அபிஜித் திப்கே அப்படின்றவர் தான் இந்த சிஜேபி அப்படின்றத ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவர் தான் அதோட ஃபவுண்டர். இவர் தான் அந்த வெப்சைட்டை கண்டுபிடிச்சு, அப்புறம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலேயுமே இவர் ஆரம்பிச்சிருக்காரு. இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உடனே ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, இது ஒரு மூவ்மெண்ட் ஆட்டர் கூட இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, கண்டம் பண்ணும் அப்படின்னு. இந்த இதை பார்த்தா அந்த அபிஜித் திப்கே அவர் என்ன பண்ணாருன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆட்டமே. அந்த ஆன்லைன்லயே எல்லாம் ஃபுல்லா போஸ்ட்லாம் போட ஆரம்பிச்சா, மக்கள் நிறைய பேர் அதுல எல்லாருமே குவிய ஆரம்பிச்சாங்க. இவங்களோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட அஜெண்டாவே என்னன்னா, யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது இளைஞர்களுக்கு வேலை இல்லாம இருக்காங்களே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதுக்கு. அப்புறமா குறிப்பா சொல்லணும்னா எக்ஸாமினேஷன் பேப்பர் லீக்ஸ், அதாவது சமீபத்துல பாத்தீங்கன்னா நீட்டோட எக்ஸாம் பேப்பர்ஸ் ஃபுல்லா லீக் ஆச்சு. ஓகேங்களா, அது ஒண்ணு. அப்புறமா வேலை யாருக்குன்னா பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, அரசு துறையில வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அதுல இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கு, அங்க மால் பிராக்டிஸ், அதாவது அதுலயும் ஊழல் நடக்குது. இதையெல்லாம் கண்டம் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அப்புறமா கல்வி இருக்குல்லைங்க, அங்க கல்வி சரியான முறையில கொடுக்கப்படுதா, மெயினா ஒண்ணு என்னன்னா இந்த எஜுகேஷன் ரிஃபார்ம் பண்ணணும். அதாவது கல்வி இருக்கு இல்லைங்க, அந்த கல்வியை இன்னும் மேம்படுத்தணும். அப்புறமா கல்வியில எக்ஸாம்ஸ் நடக்குது, தேர்வுகள் நடக்குது, அந்த தேர்வு அப்புறமா வேலை வாய்ப்பு, இதை எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்றாங்க. அப்புறமா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்றாங்க. மெயினா யூத் யங்ஸ்டர்ஸுங்களுக்கு வேலை வாய்ப்பு, அதே சமயத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு, நல்வழி காட்டுற வழியில இருக்கணும் அப்படின்றாங்க. இவங்களோட மெயின் குறிக்கோளே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எங்கேயுமே ஆர்ப்பாட்டம் அந்த மாதிரி பண்ண, வயலன்ஸே இருக்கக்கூடாது. அதாவது கெலாட்டா பண்ணாம அமைதியான முறையில இவங்களுடைய ஆர்ப்பாட்டமோ இல்ல உண்ணாவிரதமோ எது இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல, நட யாத்திரை, அதாவது ப்ரொட்டஸ்ட் மார்ச்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதனா போறாங்க அப்படின்னா கூட எல்லாமே அமைதியா செய்யணும் அப்படின்றதுதான் இவங்களோட குறிக்கோளாவே இருக்குது. சரி, என்ன ஆச்சு இதெல்லாம் பண்ணாங்களே, என்ன பண்ணீங்கன்னா இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாலே அந்த அவரோட பேர் ஒரு நார்த் இந்தியன் அபிஜித் திப்கே அப்படின்றவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 6ஆம் தேதி டெல்லியில இருக்கிற ஜந்தர் மந்தர் அந்த இடத்தாண்டு அங்க அந்த தெருவில் ஒரு மக்கள் எல்லாரும் கூடி அங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க ஒரு அமைதியான ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோம்
ஆர்ப்பாட்டம்னா கெலாட்டா பண்ணாம அமைதியா பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள் அங்க அதிக அளவுல கூடி பெரிய வெற்றிகரமா இருந்துச்சு. அது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால எல்லாமே ஒரு பெரிய பேசு பொருள் ஆயிடுச்சு. அவங்க மெயினா வந்து வச்சிருக்க ஒரு இது என்னன்னா, இன்னைக்கு நடந்த ஒரு மெயினான ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மேந்திர பிரதான் அவர் தான் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு, மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு. இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்ஸ்லாம் நிறைய நடக்குது, எக்ஸாம்ஸ்லாம் சரியா நடக்க மாட்டேங்குது. அதை காரணம் காட்டி அவர் வந்து உடனடியாக ராஜினாமா செய்யணும் அவருடைய பதவியிலிருந்து அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சு தான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் கூடி இருந்ததுனால, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் கூடியிருந்ததுனால இது கவர்மெண்ட்டுக்கே வந்து ஒரு ஆட்டமாட்டம் ஆயிடுச்சு. அதாவது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் ஆவதுக்கு முன்னால 2011 வந்து டெல்லியில வந்து ஒரு பெரிய ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் ஒன்று ஆரம்பிச்சார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரே அப்படின்ற ஒருத்தர், வயதானவர் ஒருத்தர் இருந்தா அவர் ஆரம்பிச்ச போது மக்கள் எல்லாம் கூடினாங்க. என்னத்துக்குன்னா அப்படின்னு ஊழல் லஞ்சம் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கோசம் எல்லாருமே ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆரம்பிச்சாங்க. அதுல தான் கூட அரவிந்த் கெஜ்ரிவாலும் அப்ப அந்த ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் கலந்துக்கினாரு. பிற்காலத்துல வந்து அவர் தனியா வந்து அவர் கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர் ஆம் ஆத்மி பார்ட்டின்னு ஆரம்பிச்சுட்டு வந்தாரு. ஆனா அந்த ஆர்ப்பாட்டம் அன்னைக்கு அண்ணா ஹசாரே பண்ணார்ல, அதுதான் வந்து நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து டெல்லியோட முதல்வர் ஆகிறதுக்கான ஒரு வழிவகுத்தது. அதே மாதிரிதான் அன்று ஆண்டு கொண்டிருந்த இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அவங்க மேல அதிருப்தியை கிரியேட் பண்ணுச்சு. இந்த அண்ணா ஹசாரே பண்ண ஒரு ஆர்ப்பாட்டத்தினால்தான் அது கிரியேட் பண்ண. இது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆகி அன்னைக்கு தான் வந்து மோடி அந்த எலெக்ஷன்ல வந்து அப்போ நடந்த ஒரு எலெக்ஷன்ல தான் வந்து மோடி வந்து இந்தியாவுடைய பிரதம மந்திரி ஆனாரு. அதே மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்ப கிளப்பியிருக்காங்க. சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஆயிருக்கனால இது வந்து 2029 நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்குமா, இது வந்து பாஜகவுக்கு பாதகமா இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.